Unit 2, Topic 5, Screen Design. The basic principles at screen level reflect those in the other areas of interaction design. Ask, think, design. Ask, what is the user doing? Think, what information is required? What comparisons may the user need to make? In what order are things likely to be needed? Design, form follows function. Let the required interactions drive the layout. So these are the topics we are going to discuss in this video. So there are 3 headings. One is tools for layout, user action and control, and third is appropriate appearance. So adula enna subheadings irukungradha idhula list pannirken. You will see one by one. Tools for layout. We have a number of visual tools available to help us suggest to the user appropriate ways to read and interact with a screen or device. Grouping and structure. If things logically belong together, then we should normally physically group them together. This may involve multiple levels of structure. For example, in the next figure, we can see a potential design for an ordering screen. So ஒரு ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஐட்டம் நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய ஸ்க்ரீனை டிசைன் பண்ணலாம். பில்லிங் டீட்டெயில்ஸ், ஸோ அது அவங்களுடைய நேம், அட்ரஸ், கிரெடிட் கார்டு நம்பர், டெலிவரி டீட்டெயில்ஸ், யாருக்கு டெலிவர் பண்ணணும், அவங்களுடைய நேம், அட்ரஸ், டெலிவரி டைம், அண்ட் நம்ம அவங்களுடைய ஆர்டர் டீட்டெயில்ஸ். ஸோ அவங்க வந்து 10 ஸ்க்ரூஸ் பாக்ஸஸ் வாங்கியிருக்காங்க, சைஸ் 10 ஸ்க்ரூவோட பாக்ஸஸ் வாங்கியிருக்காங்க, 7 பாக்ஸ் வாங்கியிருக்காங்க, ஒரு பாக்ஸோட அதில் ஒரு ஸ்க்ரூவோட வெயிட் வந்து 3.71, ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து 25.97. ஸோ இந்த மாதிரி நம்ம குரூப் பண்ணி ஒரு ஸ்க்ரீனை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். Notice how the details for billing and delivery are grouped together spatially. Also note how they are separated from the list of items actually ordered by a line as well as spatially. ஸோ நம்ம ஒரு ஸ்க்ரீனை டிசைன் பண்ணும்போது நல்ல ஸ்பேஸாக பட் நல்லா குரூப் பண்ணி இருக்கணும். ஸோ பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தெரியணும். ஸோ அங்கங்கன்னு அதை போடாமல் ஒரு டாபிக் கீழே இது, ஸோ ஓகே இதை நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்க்ரீனை டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா நார்மலாக ஏதோ ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணோம், கலரை போட்டோம் அப்படின்னு இல்லாமல் நல்லா நீட்டாக ஸ்பேஸாக நம்ம வந்து டிசைன் பண்ணணும். This reflects of the following logical structure. ஸோ இது அந்த ஸ்க்ரீன் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் தான் டிசைன் ஆகிருக்காங்க. ஸோ ஆர்டர், அதுக்கு கீழே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு கீழே பில்லிங் டீட்டெயில்ஸ், டெலிவரி டீட்டெயில்ஸ். அடுத்து ஆர்டர் இன்ஃபர்மேஷனில் ஆர்டரோட லைன்ஸ், ஆர்டர் லைன் 1, லைன் 2, தட் மீன்ஸ் அந்த ஸ்க்ரூ அண்ட் வேறு ஏதாவது அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா அந்த ஆர்டர்ஸ். நெக்ஸ்ட், ஆர்டர் ஆஃப் குரூப்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ். இன் ஜென்ரல் we need to think what is the natural order for the user. This should normally match the order on screen. ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட யூசர் வந்து மேனுவலாக ஆர்டரை சொல்லியிருப்பாங்க, அதுவும் நம்ம ஸ்க்ரீனில் டிசைன் பண்ணுற ஆர்டரும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஃபார் டேட்டா என்ட்ரி ஃபார்ம்ஸ் ஆர் டயலாக் பாக்ஸஸ் we should also set up the order in which the tab key moves between fields. ஸோ அதே மாதிரி நம்ம டேட்டா என்ட்ரி ஃபார்ம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் டேப் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு நம்மளுடைய கர்சர் மூவ் ஆகணும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம செட்டப் வந்து க்ரியேட் பண்ணலாம். Occasionally, we may also want to force a particular order. For example, we may want to be sure that we do not forget the credit card details. Decoration. Other decorative features like font style, text, background colors can be used to emphasize groupings. ஸோ நீங்கள் இதில் வந்து நல்ல டெக்கரேட்டிவ் பண்ணிக்கலாம். கலர்ஸ், ஐகான்ஸ், ஸ்டைல்ஸ் அண்ட் உங்களுடைய ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நீங்கள் உங்களுடைய விஷில் வச்சுக்கலாம். டெக்ஸ்ட்டு உங்களுடைய விஷில் நீங்கள் வச்சுக்கலாம். கலர்ஸ் இதெல்லாமே வந்து நம்மளுடைய டெக்கரேட்டிவ் ஃபீச்சர்ஸ். லுக் அட் த மைக்ரோவேவ் கண்ட்ரோல் பேனல் இன் த ஃபிகர். See how the buttons differ in using the foreground and background colors, green and gold. ஸோ ஆக்சுவலி அதில் லைட்டாக இருக்கிறதெல்லாம் க்ரீன், ஒயிட் கலரில் தெரிகிறது வந்து கோல்டு. ஸோ இது பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக எடுத்துட்டேன். ஸோ தட் groups are associated with one another. See also how the buttons are
laid out to separate them into groups of similar function. Alignment. Alignment of list is also very important. For users who read text from left to right, list of text items should normally be aligned to the left. Numbers, however, should normally be aligned to the right or at the decimal point. This is because the shape of the column then gives an indication of magnitude, a sort of mini histogram. Items like names are particularly difficult. Consider the list 1 in figure. It is clearly hard to look someone up if you only know their surname. ஸோ சர்நேம் மட்டும்தான் தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற மாதிரியான ஃபார்மேட்டில் நம்ம வந்து அவங்களுடைய நேமை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் நீங்கள் இப்போ செகண்டும் தேர்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஈஸி. ஸோ ரெண்டையுமே சர்நேமையும் அவங்களுடைய ஒரிஜினல் நேமையும் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்காங்க. இல்லைனா கமா போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணணும். To make it easy, such list should be laid out in columns or have forename and surname reversed as in. Multiple column lists require more care. So multiple columns இருந்தது அப்படின்னா, for example items and அதோட prices இருக்கு. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் காலம்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும் அதை டிசைன் பண்ணும்போது. Text columns have to be wide enough for the largest item, which means you can get large gap between columns. Figure shows an example of this. Consider the first figure and you can see how hard this makes it for your eye to scan across the rows. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சில பேர் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து பார்ப்போம். சில சாங் புக்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, இல்லை நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கே எடுத்துட்டிங்கன்னா இண்டெக்ஸில் வந்து பேஜ் நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி எந்த லைன்ஸுமே இல்லாமல் இருந்தது அப்படின்னா. There are several visual ways to deal with this, including leaders, lines of dots linking the columns. ஸோ நம்மளுடைய காலமையும் நம்மளுடைய அந்த நேமையும் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம லீடர்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் லைன் ஆஃப் டாட்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். Using soft tone grays or colors behind the rows or columns. ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவான ரோக்கு நம்ம வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். This is also a time when it may be worth breaking alignment rules, perhaps right aligning some text items. ஸோ இதில் வந்து அலைன்மெண்ட்டோட ரூல்ஸை நீங்கள் பிரேக் பண்ணி இந்த மாதிரி ரைட் அலைன்மெண்ட், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் டெக்ஸ்ட் நேமாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணணும், நம்பர்ஸாக இருந்தால் ரைட் அலைன்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ அந்த நம்மளுக்கு வந்து விஷுவல் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டெக்ஸ்ட்டையும் ரைட் அலைன்மெண்ட்டாக தேவைன்னா பண்ணிக்கலாம். The last alternative might be a good solution if you were frequently scanning the numbers and only occasionally scanning the names of items, but not if you needed frequently to look up names. ஸோ இந்த லாஸ்ட்டாக நம்ம சொன்ன ஆல்டர்னேட்டிவ் வந்து எப்போ அது வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்பர்ஸை மட்டும் ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு யூஸாக இருக்கும். நம்ம நேம்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் இஸ் அ ஃபெயிலியர் மெத்தட். You can also see that this is an example of a design trade-off, good alignment for individual column versus ability to see relationship across rows. White space. In typography, the space between the letters is called counter. So lettersக்கு இடையில நம்ம ஸ்பேஸ் விடுறதுக்கு பேரு counter. In painting, this is also important and artists may focus as much on the space between the foreground elements such as figures, buildings as on the elements themselves. Often the space of the counter is the most important part of the composition of a painting, and in calligraphy and typography the balance of a word is determined by giving an even weight to the counters. If one ignore the content of a screen and instead concentrate on the counter, the space between the elements, one can get an overall feel for the layout. If elements that are supposed to be related look separate when you focus on the counter, then something is wrong. So consider this diagram, space to separate. So
ஒரு காலமை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஸ்பேசஸ்லாம் விடலாம், ஸ்ட்ரக்சரை டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் டு ஸ்ட்ரக்சர். ஸோ வேர்ட்ஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு we can give this kind of space. So space can be used in several ways as shown in the figure. The colored areas represent continuous areas of text or graphics. In the figure 1, we can see the space which can be used to separate blocks, as you often see in gaps between paragraphs and space between sections in a report. Space can also be used to create more complex structures. In the figure 2, clearly there are 4 main areas. One is A, B, C, D, E and F. Within one of these are further areas A, B and C, which themselves are grouped as A on its own, followed by B and C. ஸோ இப்போ இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா D ஒரு குரூப், E ஒரு குரூப், F ஒரு குரூப்னு தெரியுது. அதே மாதிரி ABC அப்படிங்கிறது ஒரு குரூப், பட் அதுக்கு உள்ள A தனியாக, B தனியாக, C தனியாக, அந்த மாதிரியான குரூப்பிங்காக இதில் இருக்குது. In the last figure, we can see the space that is used to highlight. This is a technique which is used in magazines to highlight a quote or graphic. Second topic, user action and control, entering information. Some of the most complicated and difficult screen layouts are found in the forms based interfaces and dialog boxes. In case screen consists not only of information presented to the user but also places for the user to enter information or select options. Actually, many of the same layout issues for data presentation also apply to fields of data entry. Alignment is still important. It is especially common to see the text entry boxes aligned in a jagged fashion because the field names are of different length. For both presenting and entering information, a clear logical layout is important. Knowing what to do. Some elements of a screen are passive, simply giving you information. Others are active, expecting you to fill them in or do something to them. It is often not even clear which elements are active, let alone what the effect is likely to be when you interact with them. This is one of the reason for platform and company style guides. ஸோ இப்போ எல்லாருமே வந்து பட்டன்ஸை டிசைன் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே ஒரே மெத்தடில் ஒரே டிசைனில் இருக்குது. ஸோ மெனுஸும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ த யூசர்ஸ் வில் ஏபிள் டு ரெகக்னைஸ் தெம் வென் தே see them. ஸோ பட்டன்னா இப்படி தான் டிசைன் பண்ணணும், மெனுஸ்னால் இப்படி தான் டிசைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு லே அவுட் இருந்துருச்சு அப்படின்னா, இப்போ நான் இன்னொரு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணும்போது ஓகே திஸ் இஸ் பட்டன், திஸ் இஸ் மெனு அப்படின்னு நம்மளால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். However, this is not sufficient in itself. It is important that labels and icons on menus are also clear. Again, standards can help for common actions, save, delete, print. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டாண்டர்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, லைக் ரூல்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் கண்ட்ரோல் யூ அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணால் இட் இஸ் ஃபார் அண்டர்லைன். ஸோ இது வந்து எந்த அப்ளிகேஷனை எடுத்தாலும் இந்த ஆப்ஷன் வந்து சேமாக தான் இருக்கணும். Alt F4 யூஸ் பண்ணால் எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் அது க்ளோஸ் தான் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சிட்டோன்னா யூசருக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. Affordances. The psychological idea of affordance say that things may suggest by their shape and other attributes what you can do to them. A handle affords pulling or lifting, a button affords pushing. ஸோ ஒரு ஹேண்டில் இருக்குது அப்படின்னா அதனால புல்லிங் ஆர் லிஃப்டிங் தான் பண்ண முடியும், பட்டன் இருந்ததுன்னா அதை புஷ் தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இதுக்கும் சைக்காலஜிக்கல் ஐடியா வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. These affordances can be used when designing novel interaction elements. ஸோ இதெல்லாம் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளாம் ஒரு எலமெண்ட்டை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணும்போது நம்ம இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல அதை லேர்ன் பண்ணிவிட்டு நம்மளுடைய டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும். What you must not do is depict a real world object in a context where its normal affordances do not work. ஸோ நம்ம ஒரு ரியல் வேர்ல்டுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாண்டர்டையோ ரூல்ஸையோ வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. Note,
Also, that affordances are not intrinsic. This is not because culture of users. Okay, you may go around pushing pictures in art galleries, but because they have learned that this is an affordance of such objects in a computer domain. Similarly, such experienced users may well double click if a single click has no effect. ஸோ ஏதாவது ஒரு ஐக்கானை வந்து நம்ம சிங்கிள் கிளிக் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து நம்மளுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சது என்ன, சிங்கிள் கிளிக்கில் ஓப்பன் ஆகலை அப்படின்னா உடனே டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய டிசைன், நம்ம ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணும்போது இந்த நார்மலான மெத்தட்ஸெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பட்டன்ஸில் யூஸ் பண்ணணும். Appropriate appearance, presenting information. So the way of presenting information on screen depends on the kind of information like text, numbers, maps, tables, and depends on the technology available to present it. They are character display, line drawing, graphics, VR, on the purpose for which it being used. So this is an example for alphabetic file listing. So ஃபைலை வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எப்படி நம்ம லிஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதுவும் மேக் ஓஎஸ்லேருந்து எடுத்தது தான். ஸோ கன்சிடர் this figure listing its alphabetic, which is fine if we want to look up the details of a particular file, but makes it very difficult to find recently updated files. Of course, if the list were ordered by date, then it would be difficult to find a particular file. இப்போ டேட்டில் மாடிஃபை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் நேமை கண்டுபிடிக்கிறது சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஃபைல் நேம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா டேட் மாடிஃபிகேஷனில், தட் மீன்ஸ் ஃபைல் நேம் ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நேம் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருந்தால் ஃபைல் நேமை ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். Different purpose require different representations. For more complex numerical data, we may consider scatter graph, histogram, 3D surfaces. For hierarchical structure, outlines or organization diagrams. The issue of presentation has been around for many years, long before computers, interactive systems or HCI. Probably the best source for this issue is Tuftay's book. It is targeted principally at static presentations of information as in books, but most design principles transfer directly. For example, consider the Macintosh folder windows as in the previous figure நம்ம பார்த்த மாதிரி. The user can click on a column heading and the file list is reordered, so one can look at the files by say name or date. Second, aesthetics and utility. Remember that a pretty interface is not necessarily a good interface. Ideally, as with any well-designed item, an interface should be aesthetically pleasing. For example, industrial control panel will often be built up of the individual controls of several subsystems, some designed by different teams, some bought in. So beauty and utility வந்து sometimes வந்து அதுவுமே நம்மளுக்கு ஆடாக தெரியும். ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு டிசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் வேர்டு மாதிரியே நம்மளும் ஒரு வேர்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த வேர்டோட லேஅவுட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம அதில் வேறு ஏதோ ஒரு கண்டிஷன்ஸை வந்து நம்ம கலர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் ஆடாக தெரியும் அப்படிங்கிறாங்க. Certainly, some of this inconsistency may cause problems. For example, there may be a mix of telephone style and calculator style numeric keypads. Under stress, it would be easy to miss key when swapping between these. However, the diversity of controls can also help the operator keep track of which controls refer to which subsystem. Any redesign must preserve this advantage. Conflict between aesthetics and utility can also be seen in many well-designed posters and multimedia systems. Example, this is the idea of the counter and use of space that we discussed earlier. In consumer devices, these aesthetic considerations may often be the key differentiator between products. For example, the sleek curves of a car. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணும்போது நம்ம வந்து அதோட ஆஸ்தட்டிக்ஸை வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ கன்சியூமர் வந்து இப்படி தான் கேட்டிருக்காங்க, அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் இதுவாக தான் இருக்குது.
அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் இப்படி தான் இருக்குது அண்ட் அவங்க வந்து இன்னொரு ப்ராடக்டை கம்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அதையும் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பேசஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல ஸ்பேஸ் எப்படி யூஸ் பண்ணணும், கவுண்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி we have to utilize all the functions which we discussed earlier. அது எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அப்ளிகேஷனை டிசைன் பண்ணணும். மேக்கிங் a mess of it, color and 3D. ஸோ நம்ம வந்து நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஃபாண்ட் சைஸ் இப்போ டைம்ஸ் நியூ ரோமன் அந்த மாதிரி கொடுக்காம we can give the 3D effects. ஸோ இந்த டயக்ராம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா the counter, ஸோ அதை நம்ம 3D எஃபெக்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் we can increase the font size நம்ம இன்க்ரீஸும் பண்ணலாம். ஸோ this is a excellent for presenting physical information and certain sort of graph. ஸோ கிராஃபாக ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பை சார்ட் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினச்சோன்னாலும் நம்ம இதில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். லோக்கலைசேஷன் ஆர் இன்டர்நேஷ்னலைசேஷன். The process of making software suitable for different languages and cultures is known as localization or internationalization. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுற சாஃப்ட்வேரை நம்ம டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிலீஷில் இருந்ததுன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அந்த கல்ச்சரில் மட்டும் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு இல்லாமல் நம்ம வந்து எல்லாருக்கும் தேவையானபடி நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். It is clear that words have to change and many interface construction toolkits make this easy by using resources. When a program uses names of menu items, error messages and other text, it does not use the text directly but instead uses a resource identifier, usually simply a number. A simple database is constructed separately that binds these identifiers to particular words and phrases. A different resource database is constructed for each language and so the program can be customized to use in a particular country by simply choosing the appropriate resource database. Changing the language is only the simplest part of internationalization. ஸோ நீங்கள் உங்களுடைய இன்டராக்ஷன் ஸ்டைல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் மெனுவை சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி கலர்ஸை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து இன்டர்நேஷ்னலைசேஷன் ஆக்கணும் அப்படின்னு நினச்சா தட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் பார்ட். அதுக்கு பதிலாக we can change only the லாங்குவேஜை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா which is simple. Much of the explicit guidance on alignment and layout is depend on a left to right, top to bottom language such as English and most European languages. This obviously changes completely for other types of language. So despite the apparent international hegemony of Anglo-American culture, one cannot simply assume that its symbols and norms will be universally understood. ஸோ யூனிவர்சலாக எல்லாரும் சிம்பிள்ஸில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டா எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் கொடுக்காம நம்ம வந்து ஜஸ்ட் சிம்பிள்ஸும் பிக்சர்ஸும் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அது கிடையாது. ஸோ அது வந்து நாட் பாசிபிள். For example, this is the use of ticks and crosses. In Anglo-American culture, these represent opposites, positive and negative, whereas in most of Europe, the two are interchangeable. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.